Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகெங்கும் இன்னைக்கு போய் இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் போர் மூண்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அரபிய நாடுகளில் கூட குண்டுமழை பொழிந்துட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்லா பொருட்களும் ஹாரிஸ் நீர்மலை மூலமாக இன்னைக்கு எல்லா கப்பல்களும் இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய நாட்டில், இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டில் இன்றைக்கு நேருவை காட்டிலும் அதிகமான நாட்கள் இன்றைக்கு பிரதமராக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிக நாட்கள் இந்தியாவில் இன்னும் ஆளப்போகிற ஒரு பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழகத்திற்கு மட்டும் உதவிக்கல, எல்லா நன்மைகளும் தமிழகத்திற்கும் தருவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாநில தலைவர் நீங்க பிறந்த நாள், முன்னாள் மாநில தலைவர் டெல்லி போயிருந்தாங்க, நீங்களும் டெல்லி போயிருந்தீங்க, எதுவும் பேசப்பட்டதா என்ன? உங்கள் அனைவருடைய வாயிலாக, இந்த மீடியா ஊடகங்கள் வாயிலாக எனது அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்ல ஆரோக்கியமும் குடும்பத்தோடு நல்ல சுகத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வெளியில போயிட்டே இருக்கு. இருந்தாலும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் நீங்க கூட அவர்கிட்ட பேசினதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியே பேசப்பட்டது. என்ன நடக்குது? இல்ல, அதாவது புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவர்களிடம் பேசிக்கொண்டோம். தொடர்ச்சியா அந்த சர்ச்சைக்கு, அதாவது புதிய கட்சி அவர் விலகுகிறாரு, தொடர்ச்சியா இப்ப இளைஞர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில அந்த கட்சி இருக்கும் அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது உங்களுடைய மாநில தலைவரா உங்களுடைய கருத்து? எல்லாம் மீடியா தான், நீங்க தான் எல்லாமே மீடியா மூலமா சிறிய விஷயத்தை கூட பெருசா பூதாகரமா காட்டுறது நம்மளுடைய மீடியா தான். அவரே சொன்னாரு 2 நாட்கள்ல தெரியும். அப்ப அந்த அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. என்ன அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில என்ன அவருக்கு மைனஸா இருக்கு? ஏன் வெளியே போகணும் எண்ணத்துல இருக்காரு? அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் மாநில தலைவர் மட்டும் ஏதாவது அவர் தெரிவிச்சிருக்காரா? இல்ல ஏதாவது? இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றி பேசவில்லை. வேற நாங்கள் மற்ற விஷயங்களும், குடும்ப விஷயங்கள், கட்சி விஷயங்கள் பேசுகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தேர்தலில் கூட தனி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது எங்களுக்குள் எதுவுமே இல்லை. முதலமைச்சரை பொறுத்த மட்டும் நன்றி சொல்ல திருச்சிக்கு வந்திருந்தார். ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மை அரசு இல்லாட்டா கூட அவர் சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னார். அது சிறுபான்மை அரசா சிறுபான்மையினர் அரசா என்பதை அவர் கொஞ்சம் விளக்குன்னா நல்லா இருக்கும். சட்டமன்றத்தில் முதல் நாள் உரையிலே அவர் பேசினார், நாங்கள் சிறுபான்மையினர் அரசு அப்படின்னார். அது எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்போ நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஆட்சி 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்னைக்கு தேதி 10, அதில் ஒரு 20 நாள், இதில் ஒரு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 23 நாளையிலையும் 25 கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் கஞ்சா நடந்துகிட்டே இருக்கு. படுகொலைகள் பார்த்தீங்கன்னா, படுகொலை மட்டும் 15க்கும் மேற்பட்ட படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், அப்புறம் ஊழல். இப்பவும் இதுல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப எல்லா கடையிலையும், டாஸ்மாக் கடையிலுமே மாமூல் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அமைச்சரே சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம் அப்படி. முதலமைச்சர் கரூர்ல போய் முத கூட்டத்தில் பேசும்போதே 10 ரூபா பாட்டிலுக்கு, 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? சரி, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற கருத்தை அது மறுத்து சொல்லலாம். எதிர்கட்சிகளுக்கு
தங்களுடைய குறைகளை, ஆட்சியுடைய குறைகளை சொல்வதற்கு உரிமைகள் இருக்கிறது. அதை மறுத்து சொல்வதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, எங்களுக்கு வாயில வந்துடும் அப்படிங்கிறார். உண்டுதானே? ஒரு முதலமைச்சர் வாயில வரும்னா வாயில எது வரும் தெரியல. மக்களை யாருமே மக்களை தற்கொலைன்னு சொல்லல. எனக்கு உங்களுக்கு வாக்களித்தால் அவங்க நல்லவர்கள், எனக்கு வாக்களித்தால் தற்கொலை. மக்களை பற்றி யாரும் குறை சொல்லல. எவர் எப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எது வேணாலும் சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் வந்து வாயில வரும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை அது. இனிமேல் முதலமைச்சர் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மத்திய இணையமைச்சராக போறதா நீங்க ஒரு பரபரப்பான பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். பட் இது குறித்து எனக்கு எந்த விதமான கருத்தும் எதுவும் வரல. நீங்க தான் சொல்றீங்க. நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் பேசப்பட்ட பொருள் தான். தொலைக்காட்சியில தானே எல்லாமே பேசப்படுது. அதனாலதான் அவங்க கேட்கறாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியும். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கவுன்சில் கூட ஆகவில்லை விஜய். அவர் பேச வேண்டாம். நீங்க அவர் டைரக்டா ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையில அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இன்னும் ஆச்சரியத்துல இருக்கு. அவருக்கே ஆச்சரியத்துல இருக்கு. எப்படி ஜெயிச்சோம்னா எனக்கு இல்ல, அவருக்கு ஆச்சரியம். இன்னும் அப்படியே தானே அசம்பிளியில் இருக்க, எதுவும் பேசவே இல்லையா? சட்டமன்றத்துல அவர் வந்து இன்னும் மக்களுக்காக நான் கற்பழிப்பு சம்பவம் நடக்கல, பாலியல் குற்றங்கள் நடக்கல, டாஸ்மாக்ல எங்க ஆட்கள் ஊழல் பண்ணல அப்படிங்கிற அவர் சொல்லணும்ல. அவரை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் அவருடைய பொறுப்பை இதுவரை உணர்ந்திருக்கிறதா நினைக்கிறேன். இதுவரை அவர் பொறுப்பை உணர்ந்து நடந்திருக்கிறதாக எனக்கு ஒன்றும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் அங்கே ஹார்ட் டிஸ்கே காணாமல் போயிருக்கு. டெண்டரை விட்டதில் 400 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் அப்படிங்கிறாங்க. இந்த 20 நாளைக்குள்ள ஹார்ட் டிஸ்க் காணாம போனா இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இல்ல அது சொல்லியிருக்காரு, அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்பு இருந்த அரசோட உதவியோட அதிகாரிகள் யாராவது, ஊழியர்கள் யாராவது இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்குது? இதுக்கு முன்பு இருந்து ஊழல் பண்ணாங்க, சரி நீங்க கண்டுபிடிங்க. இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்கு? மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவருடைய அரசாங்கம். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது? அதுலதான் இன்னைக்கு களவு போயிருக்கு. களவு போனதுதான் நான் சொல்றேன் தவிர அதுக்கு முந்தி ஊழல் நடந்த பத்தியோ இப்ப நடந்த பத்தியோ நான் சொல்லல. நிறைய குற்றச்சாட்டை குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் தன்னுடைய பொறுப்பில் அக்கௌண்டபிலிட்டி அவர் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது வந்து எதை காட்டுது? நிச்சயமா அவருடைய அது வந்து எப்படின்னா அவருடைய முதலமைச்சர் பொறுப்புல இருந்து அவர் தவறி இருக்கார். விஜய் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த இருமொழி கல்விக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மும்மொழி கல்வி பத்தி எதுவுமே அதாவது எல்லாருமே இந்த நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் தெளிவாக வச்சு, எந்த மொழியாக இருந்தாலும் இஷ்டப்பட்ட மொழியை படிக்கிறதுல எந்த தவறு இல்லை. எல்லா மொழியிலையும் காவியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, புதினங்கள் இருக்கு. ஒவ்வொரு மொழியை படிக்கும்போது ஒவ்வொரு மொழியில் உள்ள விஷயங்களையும் அறிவார்ந்த விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிடலாம். அதனால மொழியை படிக்கிறதுல வந்து இது ஒரு இருமொழி கொள்கைன்னு அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலையே எதிர்த்திருக்காரு. 6 வருஷம் இருக்கு, அதுக்கு முன்னாடியே கொண்டு வர அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொன்னது அடுத்த 30 வருஷம் வர வேண்டிய இப்போ தபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர அதையும் நம்ம மீடியா தான் எல்லாமே பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க.